ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து 2.5 ரோல் 2.5 ரோலில் வந்து பெரிய மார்க்கெட் கூட போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நாட் போட்டு பேஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் கிராஸ் கட்டில் வந்து ஹைட்டில் போடுவோம். நார்மல் நாட்டில் பேஸில் போட்டுட்டு ஹைட்டில் கிராஸ் கட் போடுற மெத்தடில் இந்த கூடை நான் போட்டிருக்கேன். என்கிட்ட பெங்களூர்லேருந்து சுமத்தின்றவங்க நிறைய கூடை வாங்குவாங்க, அடிக்கடி எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கூடை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் அப்புறம் வந்து வேற சில மாடல்ஸ். நான் வந்து அந்த 5 கூடை போடும்போது உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இது வந்து கூடை போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கலர் காம்பினேஷன் அப்புறம் போடுற மெத்தட்லாம் பார்த்து அவங்க போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாமே நான் வீடியோ போட போகிறேன். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க் ஒயர் வந்து ஒரு ரோல் ஃபுல்லாக செலவாயிடுச்சு. எல்லோ வந்து கொஞ்சம் ஒயர் மீதி இருக்கு. க்ரீன் பார்த்தீங்கன்னா 4 நாளாக டிவைட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஒயர் மீதி இருக்கு. இது இன்னும் ஹேண்டில் போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டோட்டலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 ரோல் தான் செலவாகும். ஆனால் வந்து கூட நல்லா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு டிசைனும் வந்து ஹைட்டில் வந்து சிங்கிள் பார்டர் இது மாதிரி கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது நம்மளுக்கு நிறைய ஒயர் செலவாகும். நம்ம இந்த மாடல் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவு, நான் கொடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. சொருகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒயர் மிச்சமாக இருக்கும். மற்றபடி இது வந்து நீங்கள் இதே கலர் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் போடலாம், இல்லை ஒரே ஒரு கலரில் கூட நீங்கள் போடலாம். ஒரு கலர் வந்து இங்கே போட்டுட்டு சைடில் அதுக்கு பார்டர் கொடுக்கறதுக்கு வேற ஒரு கலரில் போடலாம். வாங்க இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மாடலுக்கு நான் வந்து 28 ஒயர் 28 × 12 இந்த பேட்டர்னில் நம்ம போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோல் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் மீதி ஆகும். நம்ம 4 நாளாக ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயரில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் மீதி ஆகும். இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோவில் வந்து 16 ஒயர், பிங்க்கில் வந்து 12 ஒயர். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9.5 அடி. நான் வந்து இந்த 2 கலர் வந்து நான் பேஸ்க்கு கொடுக்க போகிறேன். நம்ம 4 நாளாக டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் க்ரீன் ஒயர் எடுக்க போகிறேன். நான் வந்து கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு தடவை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லோ வந்து 16 ஒயர், பிங்க் வந்து 12 ஒயர், டோட்டலாக 28 ஒயர். நான் உங்களுக்கு ஒரு ஒயர் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரேடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா, இந்த 1 இருக்கு இல்லையா, இங்கே மேலேருந்து நான் வந்து அப்படியே ஸ்கேல்லே ரோல் பண்ண போகிறேன். இது ஒரு அடி. இப்போ ரோல் பண்ணுறது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நம்ம 6ல் வர வரைக்கும் நிறுத்திக்கலாம். நிறுத்தி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எல்லோ ஜாயின் பண்ண போகிறோம். அதனால பேஸ் போடும்போது ஃபஸ்ட்டு எல்லோ யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிங்க் வந்து ரைட்டில் லெஃப்டில் 4 லைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நான் கட் பண்ண ஒயரை ஈக்குவலாக மடிச்சுக்கிட்டேன். நம்ம எப்பயும் பேஸ்க்கு நம்ம கம்மியாக எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ ஒயர் கம்மியாக எடுக்க போகிறேன். நம்ம பேஸ் வந்து 12 லைன் போட போகிறோம். கம்மியாக எடுத்த ஒயர் வந்து மேல் பக்கமாக இருக்குது, ரோலோடு இருக்கிற பக்கம் வந்து இப்படி கீழ் பக்கமாக இருக்குது. நான் ஃபோல்ட் பண்ண இந்த ஒயரை வந்து இது மேலே வச்சு நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கலாம். எல்லா கூடையும் போடும்போது சொல்கிறது தான், 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கம்மியாக விட்ட ஒயர். இது ரன்னிங் ஒயர்.
இப்போ நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 எல்லோ கலர் ஜாயின் பண்ண போகிறேன். நான் இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 4 பிங்க் ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மெத்தடில் நெக்ஸ்ட் வந்து 4 எல்லோ, 4 பிங்க், அப்புறம் 4 எல்லோ, 4 பிங்க், லாஸ்ட்டில் எல்லோ முடியும். இந்த கார்னர்லேயும் நம்மளுக்கு எல்லோ இருக்கும். இதே மாதிரி நான் 28 ஒயரையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணணும். நான் இந்த ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி வரிசையாக 4 நாளாக ஜாயின் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 28 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லோ, அப்புறம் பிங்க், அப்புறம் எல்லோ, பிங்க், எல்லோ, பிங்க், அப்புறம் மறுபடியும் எல்லோ. இது வந்து லாஸ்ட்டில் எல்லோவில் முடியும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே 4 எல்லோ, 4 எல்லோ. இப்போ வந்து நம்ம சைடில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இந்த எல்லோவில் வந்து 4 லைன் பேஸ் போட போகிறேன். இது ஃபஸ்ட்டு போட்டது இல்லையா? இங்கே வந்து மேலே ஒரு லைன், இந்த சைடு வந்து கீழே 2 லைன் வந்து எல்லோ நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிங்க் ஒயர் வச்சு 4 நாட் போட போகிறேன். இது வந்து நார்மலாக பேஸ் வந்து எல்லாருக்குமே போட தெரியும். அதனால் நான் வந்து இந்த 5 மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே போட்டுட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் அதனால பேஸ் வந்து 12 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லைன் போடும்போதும் நீங்கள் சைடில் இவ்வளோ ஒயர் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இதளவு மெஷர் பண்ணி ஒயர் விட்டு வரிசையாக போட்டுட்டு இங்கே என்ன ஒயர் இருக்கோ அதே அளவு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு தடவை மெஷர் பண்ணிட்டோம், அதனால மறுபடியும் மெஷர் பண்ண வேண்டாம். இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். 12 லைனும் இதே மாதிரி போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் 12 லைன் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். என் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ஒரு முடிச்சு போட்டு வச்சுப்பேன். நம்ம வந்து அதிகமாக நம்ம மறந்து போடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேருந்து 2 எல்லோ போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பிங்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எல்லோ, 4 பிங்க், டோட்டலாக 12 லைன் பேஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து எல்லோ இருக்கும், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் பிங்க் இருக்கும். இங்கே லாஸ்ட் கார்னரில் நம்ம எல்லோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு எல்லோ பிங்க் அந்த மாதிரி பேட்டர்னில் வரும். நான் இந்த க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் ஒயர் வச்சு நம்ம 4 நாளாக டிவைட் பண்ணி போட்டு கட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு 4 நாட்டில் போட்டு காமிக்கிறேன். சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணிக்கலாம். சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ மெஷர் பண்ணிவிட்டு இந்த 4 எல்லோ ஒயரில் மட்டும் நம்ம க்ரீன் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். நாட் போடும்போது நல்லா டைட்டாகவே போடுங்க. இப்போ நான் 4 ஒயர்லேயும் நாட் போட்டுட்டேன். இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பிங்க் இருக்கு இல்லையா, இந்த பிங்க்கில் வந்து 4 ஒயர்லேயும் நம்ம க்ரீன் ஒயர் வச்சு 4 நாட் போடணும்.
இப்போ நான் 4 ஒயர்லேயே நாட் போட்டுட்டேன். நான் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மெத்தடில் இந்த சைட் பார்த்திங்கன்னா 7 லைன் வரும். சைடில் வந்து 3 லைன், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 7, டோட்டலாக 20 தடவை வந்து நம்ம வந்து இந்த க்ரீன் ஒயர் வச்சு நாட் போடணும். 4 நாட் போட்டு கட் பண்ணணும். நான் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ 2 தடவை போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மெத்தடில் தான் நம்ம போடணும். நான் இதில் 4 வந்து க்ரீன் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். இந்த நீளத்தில் பார்த்தீங்கன்னா 7 தடவை நான் 1 2 3 4 5 6 7 7 தடவை ஜாயின் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து நம்மளுக்கு 12 நாட் இருக்கு இல்லையா, அதில் 3 தடவை ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் 7 தடவை. டோட்டலாக வந்து நம்ம 20 டைம்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த கூடைக்கு நான் ஆல்ரெடி எல்லா கூடையிலையும் வந்து இந்த நார்மல் நாட் கிராஸ் கட் போடும்போது நான் சொல்லியிருக்கேன் கார்னர் எப்படி திருப்பணும்னு. இதில் கார்னர் எப்படி திருப்பதுன்னு மறுபடியும் சொல்லித்தரேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு போட போகிறதில்ல. ஹைட்டில் வந்து நம்ம கிராஸ் கட் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த கிராஸ் ஆகிற க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நாட் போட்டுடலாம். 2 ஒயர் க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகும். அதை நாட் போட்டோம்னா நம்மளுக்கு கார்னர் டர்ன் ஆகிடும். இப்போ இந்த மூலையில் இது 2வது கார்னர். நான் வந்து இப்போ 3வது கார்னர் திருப்புறேன். இப்போ இங்கே 4வது கார்னர். நம்ம 2 கிராஸ் ஆகிற ஒயரில் தான் நம்ம நாட் போடுறோம். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 2 க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகும். ஒவ்வொரு 4 நாட்க்கும் இடையில 2 க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகும். அதை முதல்ல நாட் போட்டுரும். இந்த நாட் போடும்போது மட்டும் நல்லா டைட்டாக போடுங்க, கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். அடுத்தது 2வது 4 நாட்டுக்கும் இடையில கிராஸ் ஆகிறது. அடுத்தது இங்கே 3வது நாட் போடுறேன். எதிரில் 2 ஒயர் வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது இங்கே கிராஸ் ஆகிற ஒயர். இப்போ நம்ம முதல்ல க்ரீன் நாட்டில் போட்டுட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இதில் 4 எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 2 ஒயரையும் கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட் போடணும். அடுத்தது இந்த எல்லோ ஒயரில் 4 நாட்டு வந்து நம்மளுக்கு கிராஸில் வரும்போது 2 நாட்டாக மாறிடும்.
இங்கே கீழே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது 4 நாட் இருந்தது. இப்போ மேலே நம்ம கிராஸில் போடும்போது 2 நாட்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி பிங்க்கில் இருக்கிற ஒயரில் போடலாம். பிங்க்கில் 4 ஒயர் இருக்கு இல்லையா, அது 2 ஒயராக கிராஸ் ஆகிற நாட் போடணும். இப்போ இதே மாதிரி இங்கே கிராஸ் ஆகிற எல்லா 4 ஒயர்லேயும் வந்து நம்ம 2 நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ 2 நாட்டாக போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து கிராஸ் கட்டில் போடும்போது லெஃப்ட் சைடில் போட்டோன்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் போடுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து கிராஸ் கட் கூட போடும்போது ரைட் சைடில் தான் போட்டு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 நாட்க்கும் இடையில கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் ஒரு நாட் போடணும். இப்போது இந்த எல்லோ ஒயர் வந்து இந்த க்ரீன் ஒயர் கூட கிராஸ் ஆகும். இனிமேல் கிராஸ் ஆகிற ஒயரில் போட்டுக்கிட்டே போகணும். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரைட் சைடே போட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கூடிய ஹைட்டில் கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து ஒரு நாட் போட்டேன் இல்லையா, இப்போ வந்து இந்த க்ரீன் ஒயர் வரும்போது 3 நாட் வரும். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாட் வந்து நம்ம ஹைட்டில் போடும்போது இது வந்து ரன்னிங் ஒயர் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் போடுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அடுத்த க்ரீன் ஒயரில் போடுறேன். நெக்ஸ்ட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கிட்டே போகணும். இப்போ இது வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்துடும். இங்கே கீழே மட்டும் நம்மளுக்கு 3 நாட் வரும். நம்ம மேலே போடும்போது 2x2 டைமண்ட் வரும். இந்த சிங்கிள் கலர் டைமண்ட் வரும். அதை சுற்றி வந்து க்ரீன் கலர் பார்டர் மாதிரி வரும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸில் தான் போட்டு காமிக்கிறேன். அதுவும் ரைட் சைடில் போடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் கூட போடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஒயரும் இது மாதிரி கிராஸ் ஆகும். அதே போட்டுக்கிட்டே வரணும். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 லைன் மட்டும் இந்த சிங்கிள் பார்டர் வரும்போது விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறேன். நான் மிடில் இருக்கிற லைன் எல்லாமே பிஸ்கெட் நாட் போட போகிறேன். நம்ம கீழேயும் மேலேயும் வந்து நார்மல் நாட் போட்டு 2 லைன் போடலாம். ஏன்னா எப்பயுமே வந்து ஹைட்டில் வந்து பிஸ்கெட் நாட் போட்டு சொருகும் போது பிஸ்கெட் நாட் ஆகட்டும், பீட்ஸ் வச்சு கூட ஆகட்டும், நீங்கள் வந்து ஹைட்டில் வந்து நார்மல் நாட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கூட 4 படை உழைக்கும். நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், 2 லைன் வந்து நார்மல் நாட் போட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறேன். அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் கிராஸ் ஆகிற ஒயரில் போட்டுக்கிட்டே வாங்க. நான் சுற்றி போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்டர் வந்து நார்மலாக 2 பார்டர் வர வரைக்கும் 2x2 இது மிக்சர் நாட்டம் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு கலர் வரும்போது சிங்கிள் பார்டராக வரும். பிங்க் வந்ததுன்னா பிங்க்கில் வந்து 2x2 அந்த மாதிரி வரும். அப்படியே கிராஸ்லேயே போட்டுக்கிட்டே வாங்க.
இது 2 கலர் சேரும்போது மிக்சரில் வந்திருக்கு. நான் சிங்கிள் வர மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து ஆரஞ்சு வித் எல்லோ அண்ட் க்ரீன் இந்த பேட்டர்னில் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த கூடையை பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஆரஞ்சு பதில் பிங்க் எனக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 ரோல் கூட டிசைன் மட்டும் இந்த டிசைன் சொல்லியிருக்காங்க அவங்க. இங்கே 2 நாட் வந்திருக்கு இல்லையா. இப்போது இந்த எல்லோ ஒயர் போடும்போது நம்மளுக்கு 2x2 அந்த சின்ன டைமண்ட் வரும். அதை சுற்றி வந்து க்ரீன் நாட் போடும்போது பார்டர் வந்துடும். இது நம்ம கிராஸ் கட்டில் போடும்போது சிங்கிள் பார்டர் அந்த பேஸ்கெட். இது வந்து ரொம்ப ஈஸியாக இது மாதிரி நார்மல் நாட் ப்ளஸ் கிராஸ் கட் நாட்டில் நம்ம போட முடியும். இந்த கூடையில் நம்ம 3 விதமான நாட் போட போகிறோம். நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நார்மல் நாட் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிராஸ் கட் நாட் போட்டுட்ருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிஸ்கட் நாட் போட்டு அதில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். 3 விதமான நாட். பார்த்தீங்கன்னா இங்கே 4 நாட் வந்துருச்சு. இப்போ இந்த க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதை கொண்டு வரும்போது இங்கே இது மாதிரி பார்டர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x2 டைமண்ட் வந்திருக்கு. அதை சுற்றி வந்து உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு. நான் இந்த ஹைட் வந்து சுற்றி நான் ரைட்லேயே தான் போட்டுட்டு வர போகிறேன். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கினா கூட தெரியும். 3, 6, 9 நம்மளுக்கு இங்கே இதோட நிறுத்திப்போம். நம்ம இந்த ஹைட் வரணும்னா நம்ம இந்த லைனோட நிறுத்திக்கணும். நம்ம 8 நாட் போட்டோம்னா இந்த அளவு நம்மளுக்கு ஹைட் வரும். நீங்கள் கிராஸ்லேயே வந்து இது ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு 8 நாட் போட்டுக்கிட்டே வாங்க. சுற்றி போட்டுக்கிட்டு வரும்போது இங்கே வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ் ஆகும். இது வரைக்கும் நானும் முடிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பிஸ்கட் நாட் எப்படி போட்டு ஹைட் கொண்டு வருதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் ஹைட் வரைக்கும் போட்டு கொண்டு வந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எல்லோ நாட் வர வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், நான் பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடை தான் போட்டுட்டு வந்தேன். இந்த 2 கலர் சேர்ந்து வருது இல்லையா, அதில் வந்து நான் நார்மல் நாட் தான் போட போகிறேன். இந்த 4 ஒயர் சிங்கிள் கலரில் வரும்போது மட்டும்தான் நான் பிஸ்கட் நாட் போட போகிறேன். அதனால தான் இந்த விவியாக நான் நிறுத்தியிருக்கேன். நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே
ஒரு எல்லோ ஒரு பிங்க் அது மாதிரி சிங்கிளாக வந்திருக்கு கலர். மிக்சர் வரும்போது நான் வந்து நார்மலாக தான் போட்டிருக்கேன். இங்கே மேலே பிஸ்கெட் நாட் போடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயரும் சேர்ந்து வரும். 4 எல்லோ கலர் ஒயர் கிராஸ் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே 2 நாட் மேலே போகுது இல்லையா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராஸில் போகிற 2 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த 2 ஒயர் மேலேயும் இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த 2 ஒயரையும் கீழே இருக்கு இல்லையா, இதை வந்து மறுபடியும் இந்த ஒயர் வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் வைக்கணும். இந்த ஒயரை இது பக்கத்தில் வைக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இப்படி கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம லூப்புக்குள்ளே கொடுக்கும்போது இந்த ஒயர் வந்து கீழே தான் இருக்கணும். ஒயர் பிறண்டு வரும், அது கரெக்டாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மேல் பக்கமாக எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் இப்படி பேக்கில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, இப்போது அந்த ஒயரை இந்த 2 ஒயர்லேயும் இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இப்போ நம்ம பின்னாடி கொண்டு வந்த 2 ஒயரையும் இந்த ஒயரை இந்த 2 நாட்க்கும் நடுவில் விடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 லூப்புக்கும் நடுவில் விடணும். 2வது ஒயரை இந்த லூப்புக்கு பக்கத்தில் இப்படி வைக்கணும். இப்போது செகண்ட் ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடலாம். அப்போ வந்து இந்த ஒயர் கீழே தான் இருக்கணும். இப்போ மெல்லமாக வந்து இந்த ஒயரை பின் பக்கமாக இழுத்து அதே மாதிரி இந்த பின் பக்கமாக இழுத்து டைட் பண்ணுங்கள். பிஸ்கெட் நாட் வந்து ரொம்ப நம்ம டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக தான் டைட் பண்ணணும். ஒயர் கேப் இல்லாமல் நம்ம டைட் பண்ணணும். இப்போ நம்ம பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. நம்ம ரொம்ப டைட் பண்ணோம்னா ஒயர் வந்து வளைஞ்சிரும், அந்த பிஸ்கெட் ஷேப்பும் மாறி வளைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை சுற்றி வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் ஒயர் வருது இல்லையா, அதில் வந்து நாட் போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த 2 ஒயர் மேலே கிராஸ் ஆகுது இல்லையா, அதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் கீழே இருக்கிற ஒயரை இப்படி இந்த 2 ஒயருக்கு மேலே சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக எடுத்து விடுங்க. எடுத்து விடும்போது இந்த ஒயர் வந்து 2 வளையத்துக்கும் நடுவில் இருக்கணும். இப்போது இந்த ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புலையும் விட்டுடலாம். விட்டுட்டு மேல் பக்கமாக எடுத்து விட்ட 2 ஒயரையும் பேக் சைடு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நாட்டில் இருக்கிற அடுத்த பிங்க் ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்கு மேலே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பின் பக்கமாக எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். இந்த லூப்பை வந்து இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். மெதுவாக இப்படி பின் பக்கமாக இழுங்க. அதுக்கப்புறம் மேலே இப்படி இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 தடவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகும், அதை சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா
2 கலர் ஒயரும் கிராஸ் ஆகும். நான் இங்கே வந்து நார்மல் நாட் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே கிராஸ் ஆகிற ஒயரில் போடலாம். அப்படியே ரைட்லேயே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் 2 கலரில் வந்து பிஸ்கெட் நாட் வந்திருக்கும். அதுக்கு மேலே வந்து மிக்சர் நாட் வரும். நான் இதே மெத்தடில் 1, இன்னும் மேலே 1, 2, அதுக்கப்புறம் 3, 3 நாட் வர வரைக்கும் பிஸ்கெட் நாட் 3 நாட் வர வரைக்கும் நான் ஹைட் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து அதுக்கு மேலே ஒயர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு லைன் பிஸ்கெட் நாட் போடலாமா இல்லை நார்மல் நாட் போடலாமான்னு பார்க்கலாம். நான் வந்து இதே மெத்தடில் ஹைட்டில் போட்டு கொண்டு வரேன். நான் இப்போ பிஸ்கெட் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மெத்தடில் தான் நீங்கள் போடணும். இது வந்து மிடியில் நம்ம போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு சுற்றி நான் இதே ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஹைட் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் நாட் போட்டு மறுபடியும் வந்து ஒரு இந்த டபுள் கலர் போடும்போது இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ரைட்டில் போட்டுக்கிட்டே சுற்றி போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஹைட் தன்னால் வந்துடும். நான் உங்களுக்கு இன்னும் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் 3 பிஸ்கெட் நாட் வர வரைக்கும் ஹைட் போட்டிருக்கேன். இது நம்ம 2 கலர் வரும்போது நார்மல் நாட் தான் போடுறோம். இது வரைக்கும் நான் நிறுத்தியிருக்கேன். இங்கே வந்து நார்மல் நாட் தான் போட போகிறேன். நான் இது மாதிரி நான் இந்த கிராஸ்லேயே தான் போட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் பிஸ்கெட் நாட் போட்டு காமிக்கிறதுக்காக இங்கே அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இங்கே 4 ஒயர் கிராஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு கிராஸ் ஆகிற ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை இது மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை மேல் பக்கமாக இப்படி வைக்கணும். இந்த ஒயர் 2 லுக்கு நடுவில் வைக்கணும். இது இந்த லுக்கு பக்கத்தில் வைக்கணும். இப்போது இந்த ஒயர் இந்த 2 லுக்குள்ளேயும் விட்டுக்கணும். இப்போது இந்த 2 ஒயரையும் பேக் சைடு இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ செகண்ட் ஒயரை நம்ம இந்த 2 ஒயர்லையும் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த பேக்கில் கொண்டு வந்த ஒயரை மறுபடியும் மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை இப்போ இந்த 2 லுக்குள்ளேயும் கொடுக்கணும். நம்ம இது லுக்குள்ளே கொடுக்கும்போது இந்த ஒயர் கீழே இருக்கணும். இப்போது இந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமாக இப்படி இழுத்து பிஸ்கெட் நாட்டை டைட் பண்ணுங்கள். நாலு பக்கமும் ஒரே மாதிரி டைட் பண்ணணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு மேலே வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவு வரும் ஒயர். இந்த மிக்சர் நாட் வந்து நார்மல் நாட் வந்து மறுபடியும் வந்து ஒரு மிக்சர் நாட் வர அளவுக்கு வரும். நான் வந்து இது விவியாக முடிக்க போகிறதில்ல, ஒரே ஈவனாக தான் முடிக்க போகிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி விவியாக முடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது ஃபுல்லாக ஹைட் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து இது கிராஸ்கட் கூட எப்படி சொருவுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மெத்தடில் தான் நான் சொருக போகிறேன். அது ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற ஒயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம நார்மல் நாட் தான் போட போகிறோம். இது மாதிரி 1 2 3 நடுவில் 3 பிஸ்கெட் நாட் வந்திருக்கு. நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் 3 பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நான் 2 சிங்கிள் டைமண்ட் போட்டு உள்ள வந்து நம்ம நார்மல் நாட் கூட சொருவோம் இல்லையா, ஒரு நாட் உள்ள போற மாதிரி, அந்த மெத்தட்ல வந்து இது சொருகியிருக்கேன். இப்படி சொருகிறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு கூட இங்கே மேலே வந்து நார்மலாக சொருகும் போது உறுத்துற மாதிரி இருக்கும். இப்படி சொருகுனா அந்த மாதிரி இருக்காது, பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். இதோட பேஸ் வந்து 28 லைன் போட்டோம் இல்லையா, இதோட பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 அடி 12 இன்ச்சஸ். இதில் சைடில் வந்து 12 லைன் போட்டோம் இல்லையா, இதோட அளவு வந்து 5 இன்ச்சஸ். ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 இன்ச்சஸ் இருக்குது. இது நம்மளுக்கு 2.5 ரோலில் பெரிய மார்க்கெட் கூடியவே வந்திருக்கு. நல்ல அகலமாகவும் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.